நல்லா வதங்கணும். எல்லாம் ஒன்று மாதிரியா முறை மரம் அதுவும் பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணுமா? கரண்டி ஹோல்ஸ் காஞ்ச மிளகா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணுமா? தனியாக இது எடுத்து என்ன பண்ணணும்? மிக்சியில் அரைக்கணும். பொடியாக அரைச்சிட்டு ஆற வச்சு தான் அரைக்கணும். புளி தண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு சால்ட்டுலையும் தண்ணி ஊற்றி சால்ட்டு இது அரைச்சி முட்டை வேக வச்சு எடுத்தாச்சு. வெங்காயம் பூண்டு வறுத்து எடுத்து வச்சாச்சு. காஞ்ச மிளகாய் எண்ணெயில் வறுத்து அரைச்சி எடுத்தாச்சு. புளி கரைச்சி எடுத்தாச்சு. சால்ட்டு கரைச்சி வச்சாச்சு. லெமன் பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. பொரிச்ச எண்ணெய் இது நல்லா தானே எதுருந்தா அதான் பாரு தெரியல. வாய்ப்பு கிடைக்கணும். இன்னும் 2 தொகுதிக்கு வேட்பாளர் நம்ம முடிவு பண்ணல. நாளைக்கு தான் கடைசி நாள். வெங்காயம் பூண்டு காரமா சென்னையே உங்களுக்கு 200க்கு 200 ஜெயிச்சிருக்குன்னு கட்டுப்படுவாங்க. 71 போயிடுச்சு. இப்ப சட்டசபை தேர்தல் வர வந்துருச்சு. என்ன பண்ண போறேன்? இந்த தடவை நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண நம்ம ஆட்சி தான். புளி தண்ணி ஊற்றிக்கணும். அப்புறம் லெமன் தண்ணி ஊற்றிக்கணும். இந்தியாவில் சிறந்த வார்டு விஜயராகவனின் கோட்டையாக மாறும் சோழிங்கநல்லூர் இந்த தொகுதியில் நம்ம ஜெயிக்கணும்னா இவன் நிற்கக்கூடாது. இந்த பையனுக்கு நல்ல பேர் இருக்குன்னு நம்ம ஐடி விங் அனாலிசிஸ் சொல்லுது. தலைவர் நீங்க சொன்ன மாதிரி அவன் நிற்கலாம். கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம். உனக்கும் நம்ம கட்சிக்கும் ஏற்கனவே பிரச்சனை. ஆல்ரெடி அவனை கவுன்சிலர்ல இருந்து ரிசைன் பண்ண வச்சிட்டோம். இதை பார்க்கலாம். அவன் எப்படி நிற்கக்கூடாது. அது உன்னோட பொறுப்பு. இது ஒன்று கவுன்சிலர் எலெக்ஷன் இல்லை. என்ன பண்ண
முட்டை அது முட்டை அது பர்மா ஸ்டைலில் முட்டை